Maringa Essentials Sirvanmayu welcomes you with a standing offer. All skin service up to 50%, all hair service up to 20%. Terms and conditions apply. For booking appointments 98406 77057. உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு யூனிக்கா நம்ம அப்படியே மாத பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். நீங்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே வரீங்க. உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு மிக்க நன்றி. நிறைய பேர் ஆமா நடந்துச்சுன்றீங்க, நிறைய பேர் நடக்கலன்றீங்க, நிறைய பேர் கழிவுகளை ஊத்துறீங்க. எதுவாக இருந்தாலும் பிரபஞ்சம் என்ன சொல்கிறதோ அதுதான் நான் வழிய முறிய போகிறேன். ஓகே, எனிவே பிறந்தாச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து செப்டம்பர் மாதம் வந்துட்டோம். செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் எப்படியெல்லாம் உங்களை இயக்க போகுது, என்ன மாதிரி எல்லாம் கொடுப்பனை இருக்கிறது, என்னதான் நடக்க போகுது இந்த ஒரு மாசம், நான் என்னெல்லாம் பார்க்க போறேன் அப்படின்ற கியூரியாசிட்டியோடு இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். முதல்ல பிளானட்டரி பொசிஷன் நம்ம பார்த்துடலாம். யூஷுவல் எப்பயும் போல மிஸ்டர் சூரியன் இந்த தடவை 2 தடவை டிரான்சிட் ஆக போறாரு. கிட்டத்தட்ட அவருடைய வீட்டில் ஆட்சி பலமாக இருந்த சூரியன் அப்படியே கன்னியை நோக்கி நகர போறார். அவருடைய வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் அவருடைய பயிற்சி என்பது நிகழ காத்திருக்கிறது. ஓகே, சனி யூஷுவல் அங்கே அப்படியே வக்கரமா அவருடைய வீட்டில் அந்த சொந்த நட்சத்திரத்திலே வக்கரமா இருக்காரு. ஓகே, அப்படியே கீழே வந்தோம்னா ராகு எப்பயும் போல 11ஆம் இடத்தில் குருவோட பார்வையில ரொம்ப சமத்து பிள்ளையா அப்படியே உட்காந்துருக்காரு. கிளியர். இது வரைக்கும் சுக்கிரனோட போட்டி போட்டு அப்பா ஆடி ஒரு வழியா முடிஞ்சுட்டா சாமி அப்படின்ற மாதிரி ஆகஸ்ட் 20ஆம் தேதியிலேருந்தே கொஞ்சம் குரு ரிலீஃப் ஆகி தனித்த குருவாக காலப்புருஷனுடைய 3ஆம் வீடான மிதுன வீட்டில் குரு அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன் அப்படியே 4ஆம் வீட்டில் அவருடைய 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். கூடவே சேர்ந்து புதன் அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டிரான்ஸ்ட் ஆகி ஐயோ எனக்கு சூரியனோட தான் போகணும், நான் புத ஆதித்ய பத்திய யோகத்துல தான் இருப்பேன்ற மாதிரி சூரியனோடு அப்படியே கொஞ்சம் நெருங்கி வருகிறார். செவ்வாய் அப்படியே கன்னி வீட்டில் அமர்ந்திருக்கிறார். திரும்ப செவ்வாயோட டிரான்சிட்டும் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்போடு இந்த மாதம் இனிதே துவங்க காத்திருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய கோச்சாரர்கள் என்னுடைய ராசிக்கு என்னவெல்லாம் கொடுப்பனையை கொடுக்க போகிறது, என்னவெல்லாம் கொடுக்க போகுது, எதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். தன்னுடைய செயல்களால் அனைவரையும் தன்மையப்படுத்தக்கூடிய தனுசு ராசினியர்களே, இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது, கிரகங்கள் எப்படியெல்லாம் இயக்க போறாங்க, செப்டம்பர் மாதம் என்னதான் நடக்க போகுது, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லாஸ்ட் டைம் சொன்னீங்க, நடந்துச்சு, அதை நம்பி தான் இந்த தடவை பார்க்க வந்திருக்கோம். இந்த தடவை நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்ற மாதிரியே பார்க்க உட்காந்துருக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த தனுசு ராசினியர்களே, எப்படியெல்லாம் இருக்க போகுது, பிரபஞ்சம் எப்படியெல்லாம் இயக்க போகுது அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். டெக்னிக்கலாகவும் டீட்டெயிலாகவும் பார்ப்போமா? சரி வாங்க. வழக்கம் போல் மிஸ்டர் ராசிநாதன் கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். நல்ல விஷயம் தான். கோச்சாரத்தில் கேந்திரத்தில் அமர்ந்து உட்காந்து தான் வீட்டை தானே பார்த்துட்டு இருக்காரு. வழக்கம் போல் நான் ஒரு 6 மாசமா பாடுற அதே பாட்டு தான், நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராசிநாதன் சூப்பராக இருக்காரு. ஓகே, இது வரைக்கும் சுக்கரனோட சேர்ந்து அவர் அப்படியே பிளஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ சுக்கரன் அமுச்சு விட்டாரு பக்கத்து வீட்டுக்கு, போயிட்டு வாப்பா, போதும், உன் சேவை எனக்கு போதும், நீ பக்கத்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி ராசிநாதன் என்ன பண்ணாரு, 6ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டில் அமுச்சு விடுக்காரு. ஓகே, இந்த தடவை என்ன ஆக போகுதுன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு வந்தோம்னா 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல. ஓகே, 5ஆம் அதிபதி இருக்கக்கூடிய பொசிஷனும் கிட்டத்தட்ட 10, 11, 12ஆம் இடங்கள்ல. சூப்பர். தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த ஒரு மாத காலம் அப்படின்னு பார்த்தா நிறைய ஹெல்த் கான்சியஸாக இருக்க போறீங்க. என்ன நான் பார்த்துக்கிட்டாதான் மற்றவங்கள பார்த்துக்க முடியுன்ற பொறுப்பு வரப்போகுது. இத்தனை நாள் இல்லாமல் உங்கள் மேலே நீங்கள் அக்கறை எடுத்துக்க போறீங்க. ஊட்டச்சத்து பானமெல்லாம் மறந்து போகிறீர்கள் என்று பார்த்துக் கொள்ளுங்களேன், நடக்க போகிறது. அதுக்குன்னு உண்மையான ஊட்டச்சத்து பானம் தான், பெப்சி கோகோலாம் கிடையாது. ஓகே, வேற ஊட்டச்சத்து பானமும் கிடையாது. உடனே நீங்க தான் சொன்னீங்கன்னு கமெண்ட்ல போடக்கூடாது. ஓகே, டீல். நிறைய சத்துமாவு கஞ்சி குடிக்கிறது அப்படி போகுமா? நிறைய சத்துமாவு கஞ்சி கொடுத்து சக்தி கொடு அப்படின்ற மாதிரி பலம் ஏற்றிக்கொள்ளக்கூடிய காலமெல்லாம் இந்த தடவை தனுசு ராசி நேயர்களுக்கு நிகழலாம். கொஞ்சம் ஹெல்த் வைஸ் டயர்டாக ஃபீல் பண்ணுறது, முடியாதனமாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது இந்த ஒரு வார்த்தை தமிழில் சொல்லுவாங்களே, சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல அப்படின்ற மாதிரி, படுத்துதுன்னு சொல்லவும் முடியல, வேலையை விடவும் முடியல அப்படின்ற மாதிரி இந்த தடவை கொஞ்சம் உடல் ரீதியான சில உபாதைகளை சந்திக்க வேண்டிய காலகட்டத்தை கொஞ்சம் உருவாக்கி கொடுக்கக்கூடிய நேரம். அதனால கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, ஹெல்த்தை பார்த்துக்கணும், நம்ம பார்த்துக்கணும், நிறையா பச்சை பயிறு சாப்பிடணும், முளைக்கட்டின பயிறு சாப்பிடணும். ஆமாம், இருக்கிற வீட்டு அதிபதியில் இருக்கிற இடத்த வச்சு தான் சொல்கிறேன். நிறைய இந்த தடவை பச்சை பயிறு சாப்பிட்றது, கொள்ளு சாப்பிட்றது, நவதானியங்கள்லாம் பார்க்கறது, நவதானிய தோசை, மில்லட் தோசை அப்படி இப்படின்னு அதையா தேடி போய் ஹோட்டலில் சாப்பிட்றதுன்ற மாதிரி இந்த தடவை தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் சிறுதானியங்களோடு கனெக்ட் ஆக போகிறீங்க. இதுக்கும் கிரகத்துக்கும் காரணம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் எந்த உணவு பதார்த்தத்தை எப்போ சாப்பிடுவீங்க, நாளைக்கு காலையில் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்கன்ற வரைக்கும் நம்மளால் சொல்ல முடியும். அதுதான் விந்தை. ஜோதிடம் என்பது ஒரு மகா சமுத்திரம். ஒன்ஸ் நீங்கள் அதுக்குள்ளே நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியெல்லாம் வரவே மாட்டீங்க. அந்த உலகமே பிரமிப்பாக இருக்கும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு
தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் சுயம் சார்ந்த ஒரு தேவை இயங்க போகிறது. சுயத்தை பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுத்தப்பட போகிறீர்கள். கடன், எதிரி, நோய், வம்பு வழக்குல திடீர்னு ஒரு நல்ல விஷயமும் தோன்றலாம். இல்ல அது மிகையும் ஆகலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் 8ஆம் இடத்து அமைப்பை பொறுத்து. இந்த 8ஆம் இடம் எல்லாமே நான் சொன்ன மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் தான். பொருள் வயப்படுதல் 8ஆம் இடம் தான். 8ஆம் இடம் தான் வம்பு, வழக்கு, ஆயுள் காலம் 8ஆம் இடம் தான். ஸோ அதனால கொஞ்சம் ஹெல்த் ரீதியா நம்ம நல்லா இருக்கணும். நம்ம உடம்ப பார்த்துக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வேணுமே அப்படின்ற மாதிரி தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் உங்களை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகவும், உங்களை நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய தாட் ப்ராசஸோடு சில விஷயங்களை பண்ணக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ஒரு மாதம் நகர காத்திருக்கிறது. கிளியர்? ஓகே. 3ஆம் இடத்துல மிஸ்டர் ராகு அமர்ந்து முயற்சிகள்லாம் பிரம்மாண்டப்படுத்தினால தொடர்றதெல்லாம் பிரம்மாண்ட வெற்றி தான். என்னதான் உடம்பு முடியாட்டி போனா கால் டாக்ஸில தான் போவேன். பஸ்லலாம் போக மாட்டேன். ஷேர் ஆட்டோலாம் போக மாட்டேன். நட முடிப்பீங்க. ஓகே. இல்லையா ஊபர் ஓலால நான் வந்து பைக் டாக்ஸி போட்டா கூட பின்னாடி ஒரு குஷன் முன்னாடி ஒரு குஷன்லாம் வச்சுட்டு அப்படியே சொஃபஸ்டிகேட்டடா போவேன்ற மாதிரிலாம் சொல்வீங்க. இந்த சுகம் சார்ந்து ஏதோ ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் இயங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிறது. ஓகே. அம்மாவோட அனுசரணை ரொம்ப நல்லா இருக்கு. அம்மாவோட அனுசரணை கிடைக்கிறது. நீங்க அம்மாவா இருந்தால் உங்க குழந்தைகள் மேல சில அக்கறை காட்ட வேண்டிய காலகட்டமாக இருக்கு. சனி வக்ரமா இருக்கிறப்ப குழந்தைகள், அம்மா, வீடு, சுகஸ்தானம் இதுலலாம் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் வரலாம். 2ஆம் வீட்டு அதிபதி வக்ரமா இருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னா வாக்குஸ்தானத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. எதையாவது ஒன்று பேசணுமேனு எதையாவது ஒன்று பேசி தேவையில்லாமல் வம்புல மாட்டிக்காதீங்க. நிறைய பேருக்கு கொஞ்சம் சுக்கிரன் இருக்கிற பொசிஷன் வந்து 6ஆம் வீட்டு அதிபதி போய் 8ஆம் இருக்கிறது விபரீத ராஜயோகம் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி 6, 8 கனெக்ட் ஆச்சுனாலே அது ராஜயோகம் தான். ஸோ நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கலாம். ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதியும் 12ஆம் இடத்துல வந்து உட்காருவார் 26ஆம் தேதிக்கு மேலே இல்லையா? அவர் நம்மளுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி கூட. இந்த 5, 12, 6, 8 இந்த கனெக்டிவிட்டிலாம் என்ன பண்ண போகுதுன்னா இந்த தடவை நிறைய ஆன்மீக ஞானம், ஆன்மீக தேடல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த உங்களை இயக்க போகுது. நிறைய பேர் இந்த குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, இஷ்டதெய்வ கோயிலுக்கு போகிறது, உங்களை இயக்கக்கூடிய தன்மையோடு அமர்தல். நிறையா வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் ரொம்ப எனக்கும் என் வீட்டுக்காருக்கு ஏதோ கேப்பாக இருக்குன்ற மாதிரி நீங்களாவே போய் உங்களுடைய அன்பை காட்டுதல், ஆதரவை காட்டுதல்ன்ற மாதிரி கொஞ்சம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல இன்பேலன்ஸாக இருக்குல்ல, அதை நம்ம ஃபுல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் ஆக்டிவேட் பண்ண போகிறீங்க. இந்த தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் மாதிரி கொஞ்சம் விட்டக்குறை தொட்டக்குறைலாம் திரும்ப வந்து ஒட்டிக்கு போகுது. கொஞ்சம் சில பேருக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் நடந்தால் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க போகிறது. மன ரீதியான சில பிரச்சனையே டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய நாட்டலாஸ்கோப் இருக்க பிளானட்டரி பொசிஷன் படி தீர்மானம் ஆகும். கொஞ்சம் மென்டலி பார்த்துக்க வேண்டிய காலகட்டம். ஸோ தனுசு ராசிக்காரங்க அதில் மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் உங்களை பார்த்துக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இந்த ஒரு மாத காலம் இனிதே ஆரம்பம். மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு. ஸோ கவனமாக இருக்கிறது தான் ராசி பலன் இல்லையா? ஸோ கவனமாக எதில் இருக்கணும்னா உங்களுடைய ஆரோக்கியத்திலும் உங்களுடைய மனதிலும் மட்டும் கவனமாக இருந்து கொண்டால் போதும். மற்றபடி எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரியே நினச்சபடியே நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் கொடுப்பதற்கு இந்த மாதம் பிள்ளையார் சொல்லி போட்டுருச்சு. இன்னொரு 3 மாதத்தில் அல்டிமேட்டாக இருக்க போகுது. சான்ஸே இல்லை. ஸோ சூப்பராக இருக்க போகுது தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஓகே. நீங்கள் படிக்கிற தனுசு ராசி பிள்ளைங்களா இருந்தால் இந்த தடவை சூப்பராக படிக்க போகிறீங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறீங்க. அதன் மூலமாக பெயர், புகழ், அந்தஸ்து எல்லாம் கிடைக்க போகுது. இந்த பாலக்கல்வின்னு சொல்லக்கூடிய 10வது வரைக்கும் படிக்கக்கூடிய தனுசு ராசி பிள்ளைங்களை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க. ஏன்னா சனி வக்ரமாக இருக்காரு. ஸோ ஒன்றும் பெருசாலாம் அதுக்கு போட்டு எஃபெக்ட் எடுக்க வேண்டாம். எது வருதோ அது வந்துட்டு போகுது. நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் பிள்ளைங்க சூப்பராக படிப்பாங்க. கவலையெல்லாம் படாதீங்க. சனி படிக்க வைப்பார். ஓகே ஃபைன். நீங்கள் வந்து காலேஜ் வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் அப்படின்னா நிறைய ஹார்ட் ஒர்க் போட வேண்டியிருக்கும். சாட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்து பத்திரமா எடுத்துகிட்டு போங்க. சாட்டு கிளியறது, இல்லை சாட்டை திரும்ப வாங்குறது, சாட்டை தொலைக்கிறது, ஏதோ ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப பண்ணுறதுன்ற மாதிரி கொஞ்சம் ரிப்பீட் எகெயின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணுற மாதிரி சூழல் இருக்கும். அதனால் பார்த்து கவனமாக கரெக்டாக ஒரு தடவை ஒரு வேலையை பண்ணி முடிக்கிற மாதிரி பண்ணுங்கள். இல்லை திரும்ப திரும்ப அந்த வேலையை பண்ணி அதனால் ஐயோ என்னடா அது அப்படின்ற மாதிரி சில சலிப்பை உருவாக்கலாம் இந்த வயது பிள்ளைகளுக்கு. ஓகே. நீங்கள் 20 வயதுலேருந்து 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால் ஹெல்த்தில், ஆரோக்கியத்தில் கவனம். உங்கள் பிள்ளைங்களுடைய உடல்நிலையில் கவனமாக இருங்க. உங்களுடைய அம்மாக்களுடைய உடல்நிலையில் கவனமாக இருங்க. அம்மாவுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கிளாஷ்லாம் வரலாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஓகே. நீங்கள் 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் மேலே இருந்த எல்லா சொன்ன விஷயம் உங்களுக்கு தான். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். பணம் அது ஆட்டோமேட்டிக்காக வரும். பெருசாலாம் யோசிக்க வேண்டாம். ஓகே. 60 வயதை தாண்டி தனுசு ராசிக்காரங்கள் இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவை தேவை. முட்டு சம்மந்தப்பட்ட வலி, பல்லு சம்மந்தப்பட்ட வலி, பின்னாடி இருக்கக்கூடிய L1 L2ல பிரச்சனை வர்றது, யூரின் ட்ராக்ல பிரச்சனை வர்றது, சில பேருக்கு நரம்புகள் மூலமாக சில விஷயங்கள் வர்றது, கால் கை நரம்பு இழுக்கிறது, உட்காந்தா கால் எந்திரிக்க முடியாமல் மரத்து போகிறது, இந்த மாதிரி சில விஷயங்களை எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வயசு தாண்டினால இந்த விளைவுகள்லாம் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள்.
ஓகேவா? இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். 26ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஓகே. என்ன தெய்வத்தை நான் வழிபாடு செய்தால் இந்த தடவை உனக்கு மிகச்சரியான ராஜயோகம் கிடைக்கும்னா வேற யாரும் இல்லை, நம்ம தலை அனுமனை பிடிச்சிக்கோங்க. அனுமன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது. வியாழக்கிழமை சனிக்கிழமை வெற்றிலை மாலை போட்டு அனுமனை வழிபாடு செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றியாக மலரும். அந்த வெத்தலை மாலையில உங்களுக்கான விஷயத்தை எழுதி அதை சுருட்டி வெத்தலை மாலை போடுங்க. வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் எந்த நேரத்தில் வேணா போடுங்க. முடியும்னா சூரிய உரையா பார்த்து போடுங்க. இல்லாட்டி நீங்க போற நேரம் நல்ல நேரம் தான் அப்படி நினைச்சிட்டு போடுங்க. அனுமன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஆத்மார்த்தமான ஒரு வழிபாடாகவும் அமைதியை தரக்கூடிய வழிபாடாகவும் கண்டிப்பாக அமைய இந்த மாதம் காத்திருக்கிறது. ஓகே. இந்த மாதம் தனுசு ராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்கன்னா மான் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? நிறைய மான் பார்க்கறது, புள்ளி மான் பார்க்கறது, கஸ்தூரி மான் பார்க்கறது, ஏதோ ஒரு இடத்துல மான் பார்க்கறது, இல்லை மான் பொம்மை பார்க்கறது, மானோட ஏதோ கனெக்ட் ஆகுது இந்த தடவை. இப்படி மானோட கனெக்ட் ஆகுதுன்னா துள்ளி 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 நீங்கள் போறீங்க, நெக்ஸ்ட் லெவல் போறீங்க. கவலைப்படாத, எல்லாம் சரியா போகுது, ஹெல்த்தை பார்த்துக்கோ, மருளாத, மறுச்சி கொள்ளாத அப்படின்றத பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். மான் பார்த்தா அப்படி மருள ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இந்த இந்த 6, 8 கண்டிப்பாக ஒன்றும் பெருசாக பண்ண போகிறது இல்லை. அதனால் நான் இருக்கேன், ஹெல்த்தெல்லாம் சரியாக போயிடும், நல்லா சாப்பிடு, சந்தோஷமா இரு அப்படின்றத இந்த சமிக்கைகள் மூலமாகத்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கிறது என்று மான் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. செப்டம்பர் மாதம் உங்களுடைய செயல் வடிவம் பெறக்கூடிய மாதமாக கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய காத்திருக்கிறது.